வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு வீடு பார்த்து தரணும், என் கூட சேர்ந்து வாழணும். வித்யா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் மோதிரம் போட்டது உங்க நம்பிக்கைக்காக தான், உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இல்ல. இங்க பாருங்க, அதை கூட நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீங்க தான் என் காலில் விழுந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க. இப்படி நீங்க அதை காரணமா வச்சு என்ன கார்னர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் கார்னர் பண்ணல பாலா, எனக்கு வேற வழி தெரியல. அந்த வீடு இல்லைன்னா எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். நீங்களே என்ன கைவிட்டுட்டா நான் எங்க போவேன்? இங்க பாருங்க, நீங்க எங்கேயுமே போக வேணாம். தயவு செஞ்சு அங்கேயே இருங்க. பொறுமையா கேளுங்க. உங்க தம்பி உங்களை அடிக்கிறதுலாம் சகஜங்க. அதுக்கு போயிட்டு கோச்சிட்டு உடனே வீட்டு விட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்படின்னா நீங்க எனக்காக வீடு பார்க்க மாட்டீங்களா? என் கூட சேர்ந்து வாழ மாட்டீங்களா? ஆண்டவா, நடுராத்திரி ஃபோன் பண்ணி உசுர வாங்குறாளே. வித்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும். ஆனா இப்பவே அது எல்லாமே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்ப எனக்கு என்னதான் வழி? நீங்க அங்கேயே இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். வித்யா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது உங்க குடும்பத்துக்கு தாங்க அசிங்கம். மூத்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு உங்க வீட்டை பத்தியும் உங்களை பத்தியும் தப்பா தாங்க பேசுவாங்க. அதெல்லாம் தாங்க முடியாம உங்க வீட்டு ஆளுங்க கூனி குறுகி போய் தான் நிப்பாங்க. பரவாயில்லையா? உங்க பிரச்சனை என்ன தெரியுமா வித்யா? ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட போதும், உடனே கோவப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவால என்ன நடக்கும்னு யோசிக்கிறதே கிடையாது. நீங்க மட்டும் நிதானமா யோசிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது பாலா. நாம சொன்னதை ஏத்துக்கலன்னு கோச்சிக்காதீங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அருண் கல்பனா கல்யாணம் முடியட்டும். அது நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா மிச்சம் எல்லாமே தானா கூடி வந்துடும். புரியுதுங்களா? ஓகே பாலா. சரி, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காம போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காலைல கூப்பிடுறேன். பை பாய். குட் நைட். யாரு? ரஞ்சிதா. வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்தீங்க? எப்ப வேணாலும் வரலான்னு நீ தானே சொன்ன. அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ரஞ்சிதா, சூழ்நிலை மாறினாலும் நான் புருஷங்கிறது மாறாதுல்ல. அது மாறாதுதான். ஆனா நீங்க இங்கதான் இருக்கணுங்கிற நெருக்கடியோ அவசியமோ இப்ப இல்லல்ல. உங்க வீட்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க. ரஞ்சிதா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்தேன். பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியவங்க கிட்ட நீங்க வாயை திறக்கறதே